ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திருச்சி கிழக்குக்கு தமிழக முதல்வரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் இன்னைக்கு மக்களுக்கு நன்றி தெரிவிக்க போகிறாரு. எதுக்கு நன்றி தெரிவிக்கிறாருன்னா, நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கிலும் சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் 2 தொகுதியிலுமே அவர் போட்டிட்டார். அது 2த்துலேயுமே வெற்றி பெற்றார். அதுக்கப்புறமா என்ன பண்ணார்னா பெரம்பூரை மட்டும் தக்க வச்சிக்கின்னு திருச்சி கிழக்கில் ரிசைன் பண்ணிட்டார். பட் இருந்தாலும் மக்கள் தனக்கு ஓட்டு போட்டாங்களே அப்படின்றதுக்கோசரம் நன்றி தெரிவிக்கிறதுக்கோசரம் போகிறாரு. அதனால் காலையில் 9 மணிலேயே ஆரம்பித்து அங்கே ரோட் டிராஃபிக் எல்லாமே டைவர்ட் பண்ணிட்டதுனால மக்கள் பெரும் அவஸ்தைக்குள்ளானாங்க. அது நன்றி தெரிவிக்கிறதுக்கோசரம் அவர் போயிருக்கார். இப்போ இன்றைக்கி சாயந்தரமாக இன்னும் இப்போ மணி 4 மணி ஆச்சு, இன்னும் மீட்டிங் ஆரம்பிக்கல. ஒரு மீட்டிங்க்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் 5000 பேர் தான் அலவுடு. அதுலேயும் அவங்களுக்கு QR கோடெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பாஸ் QR கோடு இருந்தால் தான் they'll be allowed inside, உள்ளே போக முடியும். மற்றவங்களுக்கு உள்ள அனுமதி கிடையாது. சிறுவர்கள், அப்புறமா குழந்தைகள், அப்புறமா கர்ப்பிணி பெண்கள், இவங்களெல்லாம் அலோவ் பண்ண திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களாம் யாரும் போக மாட்டாங்க. அவங்கள அலோவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லை. ஏன்னா முன்னையாவது கொஞ்சம் ஏமாற்றிட்டு போகலாம். இப்போ ஒரு சிஎம்மாக இருக்காங்க, ரொம்ப கஷ்டம். ரைட்டு. விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு 5000 பேர் மட்டும்தான் அங்கே அமரக்கூடிய ஒரு அரங்கமை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு டெம்பரரியாக ஒரு ஷெட்டு போட்டு அதில் தான் நடத்துகிறாங்க. இதில் ஒரே ஒரு முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும், எந்த ஒரு பிரபலமாக இருந்தாலும், அவங்க வெற்றிக்கு காரணம் குறிப்பாக சொல்லலாம் சினிமா நடிகர்கள், நடிகைகள், அப்புறம் சினிமா துறையை சார்ந்தவர்கள், அப்புறமா அரசியலை சார்ந்தவர்கள் எல்லாமே மீடியாவை நம்பி தான், அதாவது பத்திரிகை துறை, ஊடகம் நம்பி தான் இவங்க வாழ்க்கையை ஓட்ட முடியும். ஏன்னா இவங்களை பற்றி வெளியில் எடுத்து சொல்லக்கூடியது யாருன்னா, ஏன்னா மக்கள் விரும்பி பார்க்குறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒன்று என்டர்டெயின்மெண்ட் சினிமாவை பற்றி, ஒன்று அரசியல். இதை ரெண்டுத்தோடைய செய்தியும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது யார் முக்கியமாக அப்படின்னா, அதுக்கு பத்திரிகையாளர்கள் தான், ஊடகத்துறையினர். ஆனால் இந்த ஊடகத்துறையினருக்கு சமீப காலமாக சில வருடங்களாகவே அதன் மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சின்னு போயிடுச்சு. ஏன்னா சோஷியல் மீடியாவோட ஆதிக்கம் கொஞ்சம் உள்ளே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒன்று பத்திரிகையாளர்கள் உடனுக்குடன் அந்த விஷயத்தை போட்டுட்டாங்கன்னா அவங்கள டிஃபேம் ஆகிடுது அப்படின்ற ஒரு மாதிரி, அதனால் பத்திரிகை புறக்கணிப்போம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு அரசியல்வாதி செய்தாங்க. ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் சில சமயத்தில் பத்திரிகையாளர்களை ஒதுக்கியிருந்தாங்க. ஆனால் தைரியமாக பேசக்கூடிய கருணாநிதி அவர்கள், முன்னாள் முதல்வர் கருணாநிதி, காலம் சொன்ன கருணாநிதி அவர் தைரியமாக எல்லா மீடியாவும் அட்ரஸ் பண்ணுவார், பேசுவார். ஸ்டாலின் இருக்கும்போதும் கொஞ்சம் அப்பப்போ இந்த பத்திரிகை ஒதுக்கணும், அந்த பத்திரிகை ஒதுக்கணும், இந்த மாதிரி நடந்து தான் இருந்தே இருக்குது. இப்போ என்னன்னா, இந்த மீட்டிங்கில் மீட்டிங் ஹாலுக்குள்ளே அதாவது அந்த அரங்கத்துக்குள்ளே பத்திரிகையாளர்களுக்கு அனுமதியே கிடையாதான். அந்த அரங்கத்திற்கு, அந்த காம்பவுண்டுக்கு வெளியில் வேறு ஒரு இடம், அங்கே ஒரு டென்ட்டு போட்டு அதில் பத்திரிகையாளர்களை உட்கார வச்சுட்டு இங்கே லைவ் கொடுத்துருக்கோம், இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க, இதில் நீங்கள் செய்தி சேகரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் போய் நம்ம பத்திரிகையாளர்கள் அங்கே உட்காந்து தான் செய்தி சேகரிக்காங்க. நான் என்ன ஒன்று சொல்கிறேன், பத்திரிகையாளர்கள்னால் அங்கே வேலை செய்யக்கூடிய இந்த ரிப்போர்ட்டர்ஸு, கேமராமேனு, பாவம் நம்ம எல்லாருமே சம்பளத்துக்கோசம் வேலை செய்கிறவர்கள் தான். நமக்கு மரியாதையே கொடுக்காத இடத்துலையும் நம்ம போய் செய்தி சேகரிக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம நிர்பந்திக்கப்படுறது யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய எடிட்டர்ஸோ இல்லை அந்த நிர்வாகத்தில் இருக்க மேனேஜ்மெண்ட் தான். ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளம்பரம் ஒரு அரசு விளம்பரம்னு ஒன்று வரும்ல, அதை நம்பி தான் இன்றைக்கி ஊடகங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி. அதனால் என்ன பண்ண, சரி என்ன தான் திட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் தாண்டா அசிங்கப்பட போகிறீங்க. அதாவது யார் அசிங்கப்படுறது யாருன்னா, அந்த கேமராமேனோ ரிப்போர்ட்டரும், அங்கே இருக்கிற எடிட்டரோ இல்லை மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கவங்க யாருமே அசிங்கப்பட போகிறதில்ல. அப்படியும் இவங்க போய் அங்கே தான் விளம்பரம் வாங்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க, இவங்க போய்ட்டு அந்த மாதிரி ஒதுக்குப்படுற மதிப்பே இல்லாத இடத்துலையும் இருந்து நம்ம பத்திரிகையாளர்களும் ஊடகவியாளர்கள், அதாவது ரிப்போர்ட்டர்ஸை நான் சொல்கிறேன், ஹை ப்ரொஃபைல் இருக்கவங்க சொல்ல ரிப்போர்ட்டர்ஸும் கேமராமேனும் தான் அங்கே கஷ்டப்பட்டு வெக்கம் மானத்தை எல்லாம் இழந்து இந்த மாதிரி ஒரு செய்தி சேர்க்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறோம். நான் ஒன்று இந்த மேனேஜ்மெண்ட்ஸ்க்கும் எடிட்டருக்கும் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் விளம்பரமை மட்டுமே நம்புறீங்கன்னா, ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்ட சொல்கிறேன். ஒரு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வாட்டி ஒரு இஷ்யூ ஒன்று ஆயிடுச்சு. தமிழ் திரையுலகத்தில் ஒரு நடிகையை பற்றி ஒரு செய்தியை தினமலரில் வெளியிட்டுட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ திரைத்துறையினர் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த தினமலருக்கு இனி விளம்பரம் கொடுக்கல, அவங்கள செய்தி கொடுக்கல, எதுவுமே அவங்கள நம்ம கூப்பிடவே கூடாது, அவங்கள புறக்கணிக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க.
ஆனால் அந்த தினமலர்னு வந்து அவங்க பேனா மேலே தான் நம்பிக்கை வச்சாங்க. நீங்கள் எனக்கு என்ன விளம்பரம் கொடுக்கலையா, ரைட், ஓகே, எனக்கு தேவையில்லை விளம்பரம் அப்படின்னு இனி வரைக்கும் சினிமா விளம்பரம் தினமலரில் போடுறதில்ல. யார் கொடுத்தாலும் நாங்கள் போடுறதில்ல அப்படின்ட்டு அவங்களே ரெஃப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்க பேனா மேலே தான் நம்பிக்கை வச்சாங்க. நீங்கள் எனக்கு செய்தி கொடுக்கலன்னா எனக்கு செய்தி தெரியாதான்னு இவங்க தெளிவாக செய்தி எடுத்தாங்க. நல்ல செய்தினா எடுப்பாங்க, நெகட்டிவ் செய்தினா எடுத்து அடின்னு அடித்தாங்க. அதுக்கப்புறம் திரைத்துறையினர் அடங்கி அதுக்கப்புறம் தான் அவங்கள தினமலரை வந்து உள்ளே கூப்பிட்டாங்க. இது உண்மை, இதில் மாற்று கருத்தே கிடையாது. திரைத்துறையினர், அதாவது தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி எல்லாரும் சேர்ந்து இல்லை நீங்கள் தினமலர்லாம் வாங்க அப்படின்னு அவங்க கூப்பிட்டு திருப்பியும் மீண்டும் தான் வந்து தினமலரை வந்து இங்கே வெளில வந்து சினிமா செய்தியை சேகரிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. அன்னிலேருந்து இனி வரைக்கும் அவங்க சினிமா விளம்பரமே போடுறதில்ல. ஏன்னா அவங்க தைரியமாக அந்த மாதிரி செய்தி பண்ணாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அரசியலில் ஏதாவது ஒரு கட்சி உங்களை ஒதுக்குது அப்படின்னா, ஒரு பீரியடில் தேமுதிகவில் வந்து விஜயகாந்த் வந்து பத்திரிகையாளர் மதிக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிங்க. இருக்கிற சங்கங்கள்லாம் இங்கே இருக்குது. போனீங்கன்னா ஒரு நாள் உண்ணாவிரதம் இருப்பாங்க, இல்லைனா ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் பண்ணுற கண்டன ஆர்ப்பாட்டம், மறுநாள் அதே இடத்துக்கு போயிட்டு செய்தி சேகரிக்கிறதுக்கு போவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரபலமான நடிகர் நடிகைகள், தயாரிப்பாளர்கள், அப்புறமா வந்து பல திரைத்துறையை சார்ந்தவர்கள், அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஊடகம் தான். அவங்கள பற்றி வெளியில் சொன்னது எல்லாமே பாசிட்டிவாக சொன்னது எல்லாமே ஊடகம் தான். அதே மாதிரி நீங்கள் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பத்திரிகை துறை வந்து ஒரு ஜனாதிபதியே மாற்றுற அளவுக்கு ஆச்சு. ஏன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சொல்லலாம், இப்போ இருக்க சமூக ஊடகம் தான் இப்போ ஆட்சியே மாற்றி இன்றைக்கி வந்து விஜயோட தாவேக்க வர அளவுக்கு ஆச்சு. அப்போது நம்ம பத்திரிகை துறையை விட, ஊடகத்தை விட, தொலைக்காட்சி மீடியா இதெல்லாம் இருக்குல்ல, இதை விட இன்றைக்கி சமூக வலைதளம் பெருசாக இருக்குன்னா அப்போ அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம கம்பீட் பண்ணணும். அப்போது நீங்கள் உங்களை அங்கே அலோவ் பண்ணலன்னா, ஒன்று நீங்கள் நியூஸ் டீம் தானே, ரோட்டில் எங்கே குப்பருக்கு எடுங்க, ஃபுல்லாக பண்ணுங்கள், என்னென்ன நெகட்டிவாக இருக்கோ எடுத்து போடுங்க. பாசிட்டிவ் நீங்கள் எதுக்கு போடணும்? உங்களை மதிக்கலை அப்படின்னா கேட்டால் சொல்லுங்கள். அவங்க நீங்கள் என்ன பயப்படுறீங்க, ஐயோ நமக்கு விளம்பரம் போயிடுமே அப்படின்னு. உங்களுக்கு வியூவர்ஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் உண்மையான செய்திகளை நீங்கள் போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களை தேடி அந்த அரசியல் கட்சி, இன்றைக்கி இருக்கிற ஆளும் கட்சியோ சரி, இல்லை எதிர்கட்சியாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் உங்களை யாராவது எதனா ஊடகத்தை புறக்கணிச்சாங்கன்னா, அப்போது ஐயோ இந்த மாதிரி நெகட்டிவாக வருதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி, இப்போ ஒரு எதிர்கட்சி இருக்குது, அந்த எதிர்கட்சியை புறக்கணிக்கலாம். அங்கே என்ன நடக்குதோ, அங்கே தவறுகள் நடக்கக்கூடியது என்னவோ இருக்கோ, எந்த கட்சியிலும் உண்மையாக 100% கிடையாதுங்க. எங்கே என்ன தவறு நடக்குதோ அதை சுட்டி காட்டுங்க. மிஞ்சி போனால் என்ன ஆக போகுது, உள்ளே போடுவாங்க உங்களை. ரைட்டு, என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஊடகத்தில் சம்பாரிச்சு வச்சுக்கோங்க. சின்ன சின்ன யூடியூபர்லாம் வந்து உள்ள ஜெயிலுக்கு போயிட்டு ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஒரு பெரிய பெரிய ஊடகம் என்ன பண்ண முடியும்? நீங்கள் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து பிஐபியில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லை ப்ரெஸ் கவுன்சிலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உங்களுக்கு கவர்மெண்ட் நியூஸ் சரியாக வரலன்னா நீங்கள் அங்கே கொடுக்கலாம். இல்லை டிஎன்டிஐபிஆர், இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஐபிஆர் இருக்குன்னா நீங்கள் வந்து அவங்கள பற்றி கோர்ட்டில் போய் ப்ரொசீட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கான செய்திகள் கிடைக்கலன்னா நீங்கள் சட்டப்படி வாங்குங்க. அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் ஆட்கள், நீங்கள் உங்களுக்கு விளம்பரம் வாங்கணுன்றதுக்கோசரம் உங்கள் அங்கே கஷ்டப்படுறது யாருன்னா உங்கள் ரிப்போர்ட்டரும் உங்களோட கேமராமேன் தான் அடிச்சுன்னு போயிட்டு ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டுட்டு வாங்குற மாதிரி ஆயிடுது. அதனால் இனியும் இருக்கும் காலங்களையாவது கொஞ்சம் தெளிவாக இருந்தால் நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். ரெண்டாவதாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தினங்களுக்கு முன்பு சென்னையில் நடந்த ஒரு படவிழா, ஒரு பட பூஜையில் வந்து செய்தி ஒளிபரப்புத்துறை மற்றும் கல்வி அமைச்சர் திரு ராஜ்மோகன் இருக்கார் இல்லைங்க, அவர் வந்து கலந்துக்கினார். அப்போ அவர் பேசும்போது ஜனநாயகனை பற்றிலாம் பேசினார். இதை பற்றி அமீர் அவர்கள் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஏங்க, ஜனநாயகம் பேசுறதுக்கெலாம் நீங்கள் வந்து சாதாரணமாக இருந்தீங்க, பேசுனீங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு நீங்கள் ஒரு அமைச்சர், அதனால் நீங்கள் ஜனநாயகன் தனியாக வந்து ஒரு படத்தை பற்றி பேச வேண்டியதெல்லாம் முடிஞ்சிடுச்சு, அந்த காலம்லாம் போயிடுச்சு. இப்போ நீங்கள் பேச வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கரூரில் நடந்த சம்பவம். நீங்கள் என்ன சொன்னீங்க, அந்த 41 பேர் இறப்புக்கு காரணம் வந்து ஆளும் அன்றைய திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உங்கள் கைக்கு ஆட்சி வந்துடுச்சு. இப்போ அந்த 41 பேர் சாவுக்கு உண்மையான காரணம் யார் அந்த 41 பேர் மரணத்துக்கு வந்து காரணமாக இருக்கோ அது மேலே நடவடிக்கை எடுங்க. அதை நீங்கள் விசாரிக்கிறதுக்கு பாருங்கள் அதுக்கு. ஏன்னா இதுக்கு முன்பு வந்து அஇஅதிமுக இந்த ஆட்சியில் இருந்தபோது செல்வி ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கப்புறமா அந்த கோடநாடு எஸ்டேட்டில் உள்ளே இருக்க பொருள்கள் கொள்ளையடிக்கப்பட்டு அங்கே இருந்த காவலாளிகள்லாம் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் இனி வரைக்கும் அது வந்து
கண்டுபிடிக்காம முடிஞ்சிச்சு. அப்போ அந்த ஆட்சிக்கு வந்த ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி நான் கண்டுபிடிக்கிறேன்னாரு, அவரும் கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆட்சி இனி வரைக்கும் கண்டுபிடிக்காம போயிடுச்சு. அதே மாதிரி இந்த கரூரில் மரணம்ல 41 பேர் மரணம் வந்து அதுக்கும் ஒரு பதில் இல்லாமல் போயிடும். முதல்ல இந்த மாதிரி கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் இந்த ஜனநாயகம் இந்த மாதிரி பேசுகிற இந்த சினிமா பேச்செல்லாம் இப்போ விட்டுருங்க. நீங்கள் அது வந்து உங்கள் கட்சி தலைவர் அதை பற்றி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு சொல்லியிருக்கேன். ஆனால் அது உண்மையிலேயே ஏற்புடையதான பேச்சு தான் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, 22 நாள் ஆயிடுச்சு நினைக்கிறேன். நம்ம இவர் ஆட்சிக்கு வந்து விஜய் அவர்கள் முதல்வராகி 22 நாள் ஆயிடுச்சு. ஆனால் இவங்க பிரச்சாரத்துலலாம் சொன்னது என்னன்னா, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சீர் செய்யப்படும் அப்படின்னாங்க. ஆனால் சட்டம் ஒழுங்குக்கான காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே மாற்றப்பட்டார்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அஃபீஷியல்ஸ், கலெக்டர்ஸ் எல்லாருமே மாற்றப்பட்டார்கள். ஆனால் சட்டம் ஒழுங்கு சரியாச்சான்னு பார்த்தா இப்போ இந்த 22 நாளில் நடந்திருக்க கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அதோட ரேட்டேஜ். அதாவது நீங்கள் அந்த பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா முன்பு இருந்த ஆட்சியில் அந்த 20 நாள் என்ன இருந்திருக்குமோ அதுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போது விஜய் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் பத்திரிக்காரங்களை நீங்கள் புறக்கணிங்க, வேணான்னு சொல்லி நீங்கள் பேசுகிறதுக்கு பயமாக இருக்கலாம் கூட. உங்கள்கிட்ட எதனா வந்து விஜயகாந்த் சில சமயத்தில் பேச போய் அது ட்ரோல் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் கருணாநிதி ஆட்டம் நீங்கள் தைரியமாக பேசக்கூடிய திறமை வாய்ந்தரோ, இல்லைன்னா டிடிவி தினகரனோ, இல்லை கமலஹாசன் ஆட்டமோ நீங்கள் தைரியமாக மீடியாவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது, அந்த கேலிபர் கிடையாது. ஓகே, நான் ஏற்றுக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். நீங்கள் நடிப்பில் திறமையானவர்கள் தான், பட் அட்மினிஸ்ட்ரேஷனும் நீங்கள் திறமை இருக்கலாம். ஆனால் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிறது உங்களுக்கு அந்த திறமை இல்லை, அவ்வளோதான். அது ஒரு பயமாக கூட இருக்கலாம். நீங்கள் அதெல்லாம் விட்டுடுங்க. ஆனால் உங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் உங்களுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கிறவர்களும் சரி, உங்களுக்கு ஓட்டு போட்ட இன்றைக்கி இருக்க ஜென்சியும் நம்பின்னு இருக்காங்க. அவங்க நம்பிக்கை, அதை பெண்களும் பெரும்பாலும் உங்களுக்கு ஓட்டு விழுந்திருக்கு. அவங்க நம்பிக்கையெல்லாம் உறுதி செய்கிற வகையில் நீங்கள் முதல்ல இனிஷியேட்டிவ் எடுத்து ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அதாவது சட்டம் ஒழுங்கு அவ்வளோ சீரழிஞ்சிருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா வந்து சென்னை கோயம்பேடு பாரில் வந்து ஏதோ தகராறு நடந்திருக்கு. அங்கே வந்து 2 பொண்ணு ஒரு பையன் 2 பசங்க இருந்திருக்காங்க. அந்த இடத்துல வேறு ஒரு கும்பல் வந்து ஏதோ அராஜகம் பண்ணியிருக்காங்க. அப்பயே ஒரு பையனை அடிச்சிருக்காங்க. அந்த பையன் சைலண்ட்டாக வந்துட்டுருக்கான். அதுக்கப்புறமா வந்து அந்த பெண்ணு உள்ளே இருக்கும்போது அந்த பெண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு மாதிரி நடந்திருக்காங்க. இவங்க எல்லாம் வெளியில் வந்துட்டு இந்த 4 பேரும், அந்த 2 பொண்ணு 2 பையனும், அந்த ஒரு பையன் வந்து அதை பேட்டி கொடுத்துருக்கான். தான் மது அருந்தாத மாதிரி அந்த பையன் சொல்லியிருக்கான், நான் குடிக்கல, என் கூட இருந்த பையனுக்குள்ளேயே இந்த 2 பெண்கள் தான் குடிச்சிருந்தாங்கன்னு அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு. அவங்கெல்லாம் 4 பேரும் வண்டியில் போகும்போது இவங்க காரில் வந்து இடித்து அந்த பையன் தப்பிச்சிருக்கான். அந்த 4 பேருமே வண்டி ஓட்டின்னு போனது. திருப்பியும் வந்து பின்னால் இடித்து கீழே விழுந்து அந்த பெண் தலையில் வந்து இதை காயம்பட்டு அந்த பெண் வந்து இறந்துட்டாங்க. அந்த பையன் பேட்டி கொடுக்கணும்னு சொன்னால், இந்த பசங்க வந்து உள்ளே வந்து பார்லி வேறு ஒரு டீமோட சண்டை போட்டுருந்தாங்க. அப்போ அவங்க காரில் யாரோ கல் அடிச்சிட்டாங்கன்னு நினச்சிட்டு எங்களைன்னு நினச்சிட்டு எங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டான். நான் என்னவோ அந்த பையன் சொல்கிறது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியலைங்க. ஒரு பெண் மரணிக்கப்பட்டால், கொலை செய்யப்பட்டால் தான் சொல்லுவேன், விபத்து கூட கிடையாது, வேணுன்னே திருத்தின் போய் அடித்து அந்த பெண்ணு கீழே விழுந்து இறந்துருக்கு. நீங்கள் சொன்ன சட்டம் ஒழுங்கு எங்கே போச்சு? இந்த சட்டம் ஒழுங்கை உங்கள் காவல்துறையினரும் உங்கள் அமைச்சர்களும் என்ன பண்ணுறாங்க? சட்டம் ஒழுங்கு அதுவும் தலைநகரத்தில் சரியில்லாமல் இருக்குது. நான் வந்து இதுக்கு முன்பு ஆட்சி செஞ்ச திமுக அஇஅதிமுக ஆட்சியில் இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்துச்சுன்னா இல்லை தான், பிரச்சனைகள் இருந்துச்சு தான். ஆனால் நீங்கள் என்ன சொல்லிட்டு வந்தீங்க? சீர் செய்யப்படும் நீங்கள். ஆனால் அது சீர் செய்யப்படலை. முதல்ல அதை சீர் செய்ய பாருங்கள். அப்போ தான் வந்து உங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த, அதாவது ஓட்டு போட்டவர்கள் அவங்களுடைய நம்பிக்கைக்கு உத்தரவாதம் தர்ற மாதிரி நீங்கள் நடவடிக்கை எடுத்து சட்டம் ஒழுங்கை சீர் செய்தால் உங்களுக்கு இந்த அரசியல் பயணம் வெற்றிகரமாக இருக்கும். இல்லை என்றால் கண்டிப்பாக ஒரு சறுக்கல் ஏற்படலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.